ரமலான் மாதம் இது நம் ஈமானை சுத்தமாக்கும் மாதம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் பாவங்களை மன்னிக்கும் மாதம். நம் செல்வத்தையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தும் மாதம். இந்த ரமலானில் நோன்பு நோற்போம், தொழுகையை அதிகப்படுத்துவோம். அதேபோன்று மற்றொரு முக்கியமான அமல் ஜகாத். ஜகாத் என்பது ஒரு விருப்ப தானமில்லை, அல்லாஹ்வின் கட்டளை. குர்ஆன் வசனம் சூரா அத்தௌபா 903. முகமதுவே, அவர்களின் செல்வத்திலிருந்து ஒரு தர்மத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இதன் மூலம் நீங்கள் அவர்களை தூய்மைப்படுத்தி அவர்களை பெருக்கி அவர்கள் மீது அல்லாஹ்வின் ஆசீர்வாதங்களை பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இறை நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்களை பாவங்களிலிருந்தும் கஞ்சத்தனத்திலிருந்தும் தூய்மைப்படுத்தவும், அவர்களின் செல்வத்தில் அவர்களின் நன்மையையும் அருட்கொடைகளையும் அதிகரிக்கவும் ஜக்காத் என்னும் தர்மத்தை வசூலிக்குமாறு கட்டளையிடுகிறான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் கொடுத்த செல்வத்தில் ஜக்காத் செலுத்தாதவரின் செல்வம் கியாமத் நாளில் வேதனையாக மாறும். யா அல்லாஹ், ஜக்காத் மூலம் எங்கள் சொத்துக்களை சுத்தமாக்கு, எங்கள் உள்ளங்களை கஞ்சத்தனத்திலிருந்து தூய்மைப்படுத்து, உண்மையுடன் ஜக்காத் செலுத்துபவர்களாக எங்களை ஆக்கு, கியாமத் நாளின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்று.